ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெட் ஓவர் ஹீல்ஸ் அப்படிங்கிற ஒரு கொரியன் ஆன்கோயிங் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு ஷாமனா இருக்காங்க. ஷாமனா இருந்து அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறா, என்னென்ன உதவிலாம் பண்ணுறா, அது மட்டும் இல்லாமல் அவள் ஆசைப்படுறதெல்லாம் அவளால் வந்துட்டு பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ராமா தான் இது. சரி வாங்க, இன்னும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பேய் விட்றதுக்கான அனைத்து செட்டப்களையும் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வீடை காட்டுறாங்க. நடுவில் தான் வந்துட்டு அந்த பேய் பிடிச்சிருக்கிறவங்கலாம் வந்துட்டு படுக்க வச்சிருக்காங்க. அதில் ஹார்ட் பெட் எல்லாம் போட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு கிளம்பி வந்துடுவாங்க புரளி பேசுறதுக்கு. அந்த மாதிரி அங்கிள் சாண்டின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு கிளம்பி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா இந்த பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கான், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி 3 ஷாமன் பேய் ஓட்ட வந்திருக்காங்க. எல்லாம் துண்டைக்கானும் துணியக்கானுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ வந்திருக்கிறது 4வது ஷாமன் போல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய ஒரு வயசான ஒரு பாட்டி வந்துட்டு சொல்றாங்க, "எல்லாரும் தள்ளி போங்க. இப்படி ரொம்ப ஒட்டிக்கிட்டே வந்தீங்கன்னு வைங்க, இங்க இருக்கிற பேய் உங்க மேல ஒட்டிரும். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியாது. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க." அப்படிங்கிற மாரி வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போதுமே சாதாரண ஒரு மனுஷனையும், பேய் பிடிச்ச மனுஷனையும் நம்மளால கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா, அவங்களோட சக்தி எல்லாமே அபார விதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்கள கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஆனா, அவங்களால ஈஸியா எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி, அங்க இருக்கிற பாட்டி கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிற டைம் வந்து அந்த பேய் பிடிச்ச ஆளு சும்மா அவர் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்காரு. "நீங்க செத்து போயிருவீங்கடா, கண்டிப்பா இன்னைக்கே செத்து போயிருவீங்க" அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டே இருக்காரு. இப்பதான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. அவங்க அழகா சிரிச்சுக்கிட்டே திரும்புறாங்க. அங்க இருக்கிற எல்லா ஆன்டீஸுமே வந்து நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "இவ மனுஷியா இருப்பாளா? பேயா இருப்பாளா? பார்க்குறதுக்கு இப்படி இருக்காளே!" அப்படிங்கிற மாரி வந்துட்டு நம்ம ஹீரோயின பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, "நீங்க எல்லாருமே வந்துட்டு இங்க ஒரு பார்ட்டிய பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கீங்க. கண்டிப்பா அந்த விஷயம் நிறைவேறும். நான் நிறைவேத்தி தருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பேய் பிடிச்சிருப்பார்ல, அவரோட அப்பா, அம்மா கிட்ட பேசுறாங்க. அப்பவும் அவர் விடுற மாரி இல்ல. கெக புக கெக புக, கெக புக கெக புகன்னு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அவங்க அப்பா, அம்மாவோட பேரு, அவரோட பேரு, அவர் எந்த நாள்ல பிறந்தாரு, எந்த நேரத்தில பிறந்தாரு, எந்த ஊர்ல பிறந்தாரு அப்படிங்கிற மாரி, அவரோட எல்லா டீட்டெயில்ஸுமே அப்படியே வந்துட்டு புட்டு புட்டு வைக்காங்க. ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ அப்படிங்கிற மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்றாங்க. எந்த நட்சத்திரத்தில பிறந்தாரு மொதற்கொண்டு எல்லாமே சொல்றாங்க. சொல்லிட்டு லாஸ்ட்டா இப்படி சொல்றாங்க, "இவருக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லாம இருக்கு. இவர நல்லாக்கி தரணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டயும், ஆத்மாக்கள் கிட்டயும் நான் வந்துட்டு வேண்டிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்பவும் அந்த பேய் பிடிச்சவரு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. "நீ என்னனாலும் பண்ணிக்கோ, என்ன குரலு வித்த பண்ணாலும் நான் இவன விட்டு போக மாட்டேன்டி" அப்படிங்கிற மாரி தெனாவட்டா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்க மாட்டுக்கிறாங்க. அவங்க வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. கடவுள்களையும், ஆத்மாக்களையும் நான் பண்ற பூஜைய ஏத்துக்கிட்டு இவர நல்லாக்கி குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களோட பூஜைய வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளைலாம் வச்சு விளையாடுவாங்கல்ல கிலுக்கு மாரி கையில, அதே மாரி தான் அவங்களும் கையில ஒண்ணு வச்சிருக்காங்க. அத வச்சு தான் வந்துட்டு ஃபுல் பூஜையுமே வந்துட்டு பண்றாங்க. பல மணி நேரங்கள் ஆகுது. பல காஸ்டியூம்கள் மாத்தி வந்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு காலைல ஆரம்பிச்ச பூஜை அப்டின்னா வந்துட்டு நாளைக்கு காலைல தான் முடியும் போல. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு பூஜையெல்லாம் பண்றாங்க. இந்த பூஜை ஆரம்பிச்ச உடனே அந்த பேய் வந்துட்டு துடி துடின்னு துடிக்க ஆரம்பிச்சுருது. ரொம்ப துடிக்குது. அதால தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு துடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த பூஜை ஃபுல்லுமே வந்துட்டு ஆடிக்கிட்டே தான் முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கே செம்ம டயர்டா இருக்கும். துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டுன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா இந்த பூஜைய வந்துட்டு வெற்றிகரமா முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அந்த பேய்கிட்ட போயிட்டு வந்துட்டு பேசுனாங்க. "நான் வந்துட்டு உங்க ஆத்மாவ சாந்தி அடைய வைக்கிறதுக்காக 12 வகையான பூஜைகள பண்ணியிருக்கேன். இது மூலியமா உங்களோட ஆத்மா வந்துட்டு கண்டிப்பா சாந்தி அடைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம உங்களோட குலதெய்வங்களையும் இங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். நீங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த உடம்ப விட்டு போயிங்கங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிற மாரி அந்த பேய் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் வந்து சின்ன சின்ன பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோட மொபைல்ல இருந்தோ அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. உடனே அந்த பாட்டி வேற கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த நேரத்திலேயே வந்துட்டு அலாரம் வைப்பீங்க. எவன்டா அது சீக்கிரமா அலாரத்த எடுத்து ஆஃப் பண்ணு அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களும் வந்துட்டு மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிடுறாங்களே தவிர, அவங்க வந்துட்டு யாருமே ஆஃப் பண்ற மாரி தெரியல. திருப்பியும் அந்த பாட்டி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. எவனா இருந்தாலும் சரி சீக்கிரமா ஃபோன் எடுத்து அலாரத்த ஆஃப் பண்ணிருங்க. என் கையில மட்டும் மாட்டுச்சு அப்படின்னா ஃபோன சுள்ளி சுள்ளியே நொறுக்கி குடுத்துருவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க யாருமே அலாரம் வைக்கல போல. அவங்கவங்க மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க யாருமே அலாரம் வைக்கலன்னா, வேற யாரும் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோயினையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகி கைய தூக்கி பார்க்குறாங்க. அவங்க வாட்ச்ல இருந்து தான் வந்துட்டு அலாரம் அடிக்குது. 7:30 மணின்னு காட்டுது. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயின் செம ஷாக் ஆயிடுறாங்க. "ஐயய்யோ! 7:30 மணி ஆயிருச்சா? இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம இங்கேருந்து கிளம்பி போறோம்." அப்படிங்கிற மாரி அந்த பாட்டிகிட்ட சொல்றாய்ங்க. "எல்லா பொருளையும் எடுத்து வைக்க சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அந்த பாட்டி, "ஐயோ! நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பூஜை முடியலமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பேய்கிட்ட பேசுறாங்க. "இன்னும் உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள நீ கிளம்பி போறடா!" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "போ முடியாதுடி" அப்படிங்கிற மாரி இந்த பேய் வந்துட்டு வாக்குவாதம் பண்ணுது. இப்படியே மாறி மாறி நம்ம ஹீரோயினுக்கும் பேய்க்கும்
பேய்க்கும் வந்துட்டு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. 10 நிமிஷத்துல நீ கண்டிப்பா கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவசர அவசரமா பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேய் வந்துட்டு முடியாது, போக மாட்டேன் அப்படிங்கிற மாரி அடம் புடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போணும். அதனால சீக்கிரமா நீ இந்த உடம்ப விட்டு போயிறேன் அப்படிங்கிற மாரி பேய் கிட்ட கேட்குறாங்க. "அப்படி என்னடி உனக்கு அர்ஜென்ட்டு? என்னைய விட்டுட்டு உனக்கு என்ன அர்ஜென்ட்டு? நீ என்ன ஓட்ட தானே வந்திருக்க. இங்க இருக்க வேண்டியது தானே?" அப்படிங்கிற மாரி பேய் கேட்க, "எனக்கு அர்ஜென்ட் தாம்மா. அதெல்லாம் சொன்னா புரியாது." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பேய்கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காப்ல. அப்ப அந்த பேய் சொல்லுது, "என்ன விட உனக்கு என்னடி அர்ஜென்ட்டு?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு கேட்டுக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம, "என்னைய பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாரி தெரியுதான்னு?" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின தூக்கி அப்படியே வீசுது. பார்த்தா வானத்துல அப்படியே அவங்க ட்ரெஸ் மட்டும் தான் பறக்குது. நம்ம ஹீரோயின காணோம். ஆள காணோமேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் கீழ தான் நின்னுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே நம்ம ஹீரோயினையும் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க. அத பார்த்த பேயே ஷாக் ஆயிருது. "என்னடா இது! நம்மள ஓட்ட வந்த ஒரு பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணா?" அப்படிங்கிற மாரி ஷாக்கிங்கா பார்த்துக்கிட்டு இருக்கு. இத பார்த்தா பக்கத்து வீட்டு ஆன்டீஸ் எல்லாமே வந்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு ஷாமனா வந்திருக்கா அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த பேய்க்கு தான் செம்ம ஷாக்கு. இவ்ளோ சின்ன பொண்ணு நம்மள விரட்ட வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். நீ அதுக்குள்ள வந்துட்டு கிளம்பி போயிடணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. போலேன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. நீ போலேன்னா நான் கிளம்பி போயிருவேன்டா. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீனாவது செத்து ஜாலியா இருக்க. பட் நான் அப்படி கிடையாது. எனக்கு வந்துட்டு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு தெரியுமா? எக்ஸாம்ல பாஸ் ஆனா தான் நான் காலேஜ் போக முடியும். காலேஜ் போய் படிக்கணும், வேலைக்கு போணும் அவ்ளோ இவ்ளோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட கஷ்டத்த எல்லாத்தையும் இந்த பேய்கிட்ட சொல்ல, அந்த பேய் அப்படியே வாய பொளந்து ஷாக்கிங்கா நம்ம ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்கு. "இப்ப நீ கிளம்புவியா மாட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முடியாதுங்கிற மாரி தான் அது சொல்லிக்கிட்டு இருக்கு. கரெக்ட்டா ஒரு அலாரம் வேற அடிக்குது. ஐயய்யோ! லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த இடத்துலருந்து கிளம்பி அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூல் காம்பவுண்ட் சுவர்லாம் ஏறி குதிச்சு தான் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்குள்ள போறாய்ங்க. அந்த நேரம் கரெக்ட்டா சீஹோ அப்படிங்கிற ஒரு ஆள் கண்ல பட்டுறாப்புல. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். பயப்புல ரொம்ப அன்பா பொழியிற மாரிலாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்புல. "என்னப்பா எங்க போன இவ்ளோ லேட்டு?" அப்படிங்கிற மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மிஸ் பண்றியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ச்சே! அப்பல்லாம் கிடையாது. இன்னைக்கு எக்ஸாம்லப்பா. இன்னைக்கு நீ வந்துட்டு என் கூட இருந்தேன்னு வையேன், கொஞ்சம் எனக்கு வந்து லக்கியா இருக்கும் அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அப்புறம் 2 பேருமே வந்துட்டு இங்கேருந்து பேசிக்கிட்டே கிளாஸ்க்கு நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. இந்த சீஹோ பயப்புல கொஞ்சம் ஃபேமஸான பயப்புல போல. அவர சுத்தி ஒரே பொண்ணுங்களா தான் இருக்காப்புல. என்னப்பா படிச்சிட்டியா? அது இதுன்னு சொல்லிட்டு அவ்ளோ விசாரிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின வந்துட்டு கண்டுக்கிறவே மாட்டுக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கிளாஸ்க்குள்ள போனோனே நம்ம ஹீரோயின் மூஞ்சில அடிச்ச மாரியே கதவ வந்துட்டு பூட்டிடுறாங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, "என்னடா இது இவங்க பின்னாடியே தான் போறோம். இப்படி மூஞ்சில அடிச்ச மாரி அடிச்சுட்டு போறாங்களே!" அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே வந்துட்டு சொல்றாங்க. "நீங்க என்னைய எவ்ளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி, கேவலப்படுத்தினாலும் சரி, நான் எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணியாவது என் ஃபேஸ்ல ஸ்மைல கொண்டு வந்துருவேன்னு" சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே எக்ஸாம் ஹாலுக்கு போறாய்ங்க. எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எவ்ளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் சிரிப்பே வரமாட்டேங்குடா அப்படிங்கிற மாரி வந்துட்டு ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க எல்லா கொஸ்டினுக்குமே ஒரே நம்பர சூஸ் பண்ணி ஷேட் பண்ணி வேற குடுத்துடுறாங்க. குடுத்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, "ஐயய்யோ! போச்சுடா ஃபெயிலு தான். நம்மள காலேஜ்லலாம் எடுக்க மாட்டாய்ங்க." அப்படிங்கிற மாரி மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. ஜியோ சொல்றாப்புல, "கவலைப்படாதப்பா! நீ எடுத்த மார்க்குக்கு கண்டிப்பா உன்ன வந்துட்டு திருப்பி ஸ்கூல்லயே சேர்த்துக்குருவாங்க. காலேஜுக்குலாம் போ முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "என்ன ஆனாலும் சரிடா, இன்னைக்கு நான் இங்க இருந்தே வந்துட்டு ஃபுல்லும் நல்லா படிச்சு, நாளைக்குள்ள எக்ஸாம்லாம் நான் நல்லா பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு மைண்டெல்லாம் செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. நாளைக்குள்ள எக்ஸாம்க்கு நான் ஸ்கூல்ல இருந்தே வந்துட்டு இன்னைக்கு படிக்க போறேன். அதனால வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இத பார்த்தோனே இந்த பாட்டி வந்துட்டு, நான் இவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு லேடி வந்துட்டு நல்ல ஒரு பெரிய நீளமான வெட்டருவால நல்லா ஷார்ப்பா தீட்டி வச்சிருக்காப்புல. அது அப்படியே பலான்னு மின்னுது. இத பார்த்தோனே இந்த பாட்டிக்கு லைட்டா அள்ளு விட்டுருது. அவங்க அப்படியே அமைதியாவே நின்னுக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா திருப்பியும் நம்ம ஹீரோயினோட ஸ்கூல தான் காட்டுறாங்க. அவங்க கூட படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு வந்துட்டு லைட்டா வந்துட்டு வயிறு கலக்கிருது. இந்த நேரமாப்பா வயிறு கலக்கணும். நம்ம வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போறாங்க. அப்பவுமே வந்துட்டு லைட்டா வந்து லைட்டெல்லாம் வந்துட்டு டிம்மு டிப்புன்னு லைட்டா விட்டு விட்டு எரியுது. அத பார்த்து லைட்டா அவருக்கு அள்ளு விட்டுருது. பட் இருந்தாலும் வயிறு கலக்குது அப்படிங்கிறதுனால பாத்ரூமுக்கு போணுமேன்ட்டு பாத்ரூமுக்கு போறாப்ல. பாத்ரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் தலைவருக்கு நிம்மதியாவே இருக்கு. இப்படி நிம்மதியா இருக்கிற டைம் வந்துட்டு ஏதோ தலையில தண்ணி சொட்டு விழுற மாரி இருக்கு. என்னடா இது! கீழ இருந்து தானே தண்ணி வரணும். இது என்ன மேல இருந்து தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு லைட்டா திரும்பி மேல பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பேய் அப்படியே அவர முழுங்குறதுக்கு வருது. ஆத்தாடி ஆத்தா! நானே வயிறு கலக்குதுன்னு பாத்ரூம்க்கு வந்தா இப்படி பேய் என்ன முழுங்க வருதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அடிச்சு எடுத்து வேக வேகமா கிளாஸ் ரூம்க்கு ஓடி போயிட்டு, "என்னைய பாத்ரூம்ல ஒரு பேய் முழுங்க பார்த்துச்சு" அப்படிங்கிற மாரி கத்துறாரு. அதுக்கு ஜீஹோ வேற தம்ஸ் அப் காட்டுறாரு. "சூப்பர் மாப்ள நல்லா வந்துட்டு ஆக்டிங் பண்ற" அப்படிங்கிற மாரி. என்னடா இது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாரி வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.
இங்க படிக்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க. பட் ஆனா அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. தூங்கும்போது ஒரு சின்ன கனவு மாரி வருது. அதுல ஒரு குட்டி பொண்ணு பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கா. பொம்மைய தலக்க மாத்தி வச்சு நடக்க வச்சுக்கிட்டு இருக்கா. அத பார்த்த ஹீரோயின் வந்துட்டு, "இந்த மாரி பண்ணக்கூடாது. இது ஒருத்தங்களுக்கு சாபம் குடுக்குறது அர்த்தம். அதுவும் வந்துட்டு அவங்க சீக்கிரமா செத்து போயிருவாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அந்த குழந்தை வந்துட்டு, "இது வந்துட்டு உனக்கு புடிச்சிருக்கா? உனக்கு வேணுமா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு கேட்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "சம்மந்தமே இல்லாம ஏன் இந்த குழந்தை இப்படி கேட்குது?" அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "உனக்கு புடிச்சிருக்கா? இத நீனே வச்சுக்கோ. இது உனக்கு தான்." அப்படிங்கிற மாரி அந்த பொம்மைய வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த குழந்தை குடுத்துருது. ஸோ இப்படி எல்லா சம்பவமும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு நடந்து போறாங்க. நடந்து போய்க்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு, ஒரு ஆவி வந்துட்டு ஒரு கடைக்கு மேல வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆவிய பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்துட்டு மைண்ட்லாம் ஒரு மாரி டிஸ்டர்ப்ட் ஆகுது. "நான் வந்துட்டு சீக்கிரமாவே வந்துட்டு உங்க ஆத்மாவ சாந்தி அடைய வச்சு உங்கள இந்த உலகத்துலருந்து அனுப்பிருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க இங்கருந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா, லைன் அப்படியே வந்துட்டு பெரிய கியூவா வீட்டுக்கு வெளில வரைக்கும் நிக்குது. ஆஹா! இன்னைக்கு வந்துட்டு செம்ம கூட்டம் போலயே! அப்படிங்கிற மாரி வந்துட்டு வீட்டுக்குள்ள செவுரு ஏறி குதிச்சு போறாங்க. இப்படி செவுரேறி குதிச்சும் அவங்க மாட்டக்கூடாதவங்க கண்ல மாட்டிர்றாங்க. அதான் அந்த அருவா வச்சுக்கிட்டு இருந்த லேடி ஜம்முனு ஷார்ப்பா ஒரு அருவா கழுத்துல சொய்ங்ன்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கண்லயே மாட்டிர்றாங்க. அவங்க வேற யாருமே இல்ல நம்ம ஹீரோயினோட அம்மா தான். நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்களயே வச்சுக்கின்னு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னலாம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரே அறுப்பு அறுப்புன்னு அறுத்துக்கிட்டு இருக்காப்புல. "நீ எப்படி இன்னைக்கு காலைல நடந்த பூஜையில பாதியிலேயே விட்டுட்டு போலாம்?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பயந்துகிட்டே பதில் சொல்றாங்க. அதுவும் எப்படி அருவாவ ஷார்ப்பா அப்படியே வந்துட்டு தேய்ச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறாப்புல. இல்ல எனக்கு எக்ஸாம் இருந்தது. நான் அதால தான் போனேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னதான் எக்ஸாமா இருந்தாலுமே, இப்படி ஒரு பூஜைய வந்துட்டு பாதியில விட்டுட்டு போலாமா? அது ஒரு நல்ல ஷாமனுக்கு அழகா அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவங்க பக்கமும் தப்பு இருக்கு. இப்படி பாதியில விட்டுட்டு போலாமா? போக்கூடாது தானே. அவங்க அமைதியாவே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அம்மா எனக்குன்னு சில கனவுகள்லாம் இருக்கு. எனக்கு வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகணுன்ட்டு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னது காலேஜ் போணுமா? அப்படிங்கிற மாரி வந்துட்டு கேட்குறாங்க. சரி காலேஜ் போனதுக்கப்புறம் என்ன பண்ண போற? என்ன படிக்க போற? என்ன மேஜர் எடுக்க போற? அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா கேட்க, இல்லம்மா எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா வந்துட்டு சொல்றாங்க. நீ என்ன படிச்சாலுமே லாஸ்ட்டா நீ வந்துட்டு ஒரு ஷாமனா தான் ஆகப் போற. அதுக்கு ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லம்மா, எனக்கு வந்துட்டு காலேஜ்க்கு போணும். அப்புறம் நெறைய வந்துட்டு கேன்டீன்க்குலாம் போய் சாப்பிடணும். அங்க போணும், இங்க போணும். ஃப்ரெண்ட்ஸோட நெறைய இடத்துக்கு போய் சுத்தணும். அப்புறம் வந்துட்டு நெறைய நாள் கிளாஸ்ல கட் அடிக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் ஆசை இருக்கும்மா. அதெல்லாம் நிறைவேத்தணும்லாமா அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஆமாம்மா, இதெல்லாம் என்னோட கனவுகள்மா, கனவுகள். என் கனவுகள உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் சாதாரண ஒரு பொண்ணு எப்படி இருப்பாளோ அந்த மாரி இருக்கிறதுக்கு ஆசைம்மா. என் கனவு நீ வந்துட்டு நிறைவேற விட மாட்டியாம்மா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு பொசுக்குன்னு முடியாதும்மா. நீ வந்து ஷாமனா தான் ஆகப் போற அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அம்மா என்னோட கனவுகள் எல்லாமே கனவுகளா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பட் ஆனா அந்த கனவுகள கொஞ்ச நாள் வந்துட்டு கண்டுட்டு போறேனே அப்படிங்கிற மாரி வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு புரியுது. அவங்க பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறா அப்படிங்கிற மாரி. அதனால வந்துட்டு அவங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிர்றாங்க. நம்ம ஹீரோயின் ஷாமன் கிட்ட போட்டு அவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. நம்ம ஊர்லலாம் சாமியார் குறி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நைட்டு குறி சொல்லி வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க. ஒரு பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள தேடி வரவங்க மோஸ்ட்லி வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு வந்துட்டு குழந்தை பிறக்குமா? எனக்கு கல்யாணம் நடக்குமா? என்னோட பிசினஸ் நல்லா நடக்குமான்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வந்துட்டு குறையெல்லாம் வந்துட்டு கேட்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு யாராவது சூனியம் வச்சிருப்பாங்களோ, மந்திரம் வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி சந்தேகம் இருந்தாலும் கேட்க வருவாங்க. இப்ப நம்ம ஒரு சாமியார் கிட்ட போனோம்னா என்ன கேட்போம்? அந்த மாரி வந்துட்டு அவங்க கிட்டயும் வந்துட்டு நெறைய பேர் போயிட்டு கேட்கறாங்க. நம்ம ஹீரோயினும் அதுக்கெல்லாம் வந்துட்டு சொல்யூஷன்லாம் சொல்றாங்க. இந்த சோவிலாம் போட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த மாரி அவங்க காயின்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க. அரிசியெல்லாம் போட்டு பார்த்து, அதுக்கான ஒரு தீர்வெல்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நடுவுல வந்திருக்கிற ஒரு லேடி வந்துட்டு அவங்க லவ்வ பத்தி கேட்குறாங்க. என்னோட லவ்வர் கிடைக்குமா? லவ் கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் வந்துட்டு தானா வாய் குடுத்து மாட்டிக்கிறாங்க. அந்த லேடி வந்துட்டு சொல்றாங்க. நீங்க இதுவரைக்கும் லவ் பண்ணதே கிடையாது. அப்படிதானே? உங்க வாழ்க்கை ஃபுல்லா சிங்கிளா இருந்திருக்கீங்க. அப்படிதானேன்னு கேட்டோனே நம்ம ஹீரோயினுக்கே லைட்டா வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது? ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது! இவ இப்படி உண்மைய கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே ஒரு ஃபிளாஷ்பேக்கா யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினும், சீஹாவும் ஸ்கூல்ல இருக்கும்போது, அவங்க 2 பேருக்குள்ள, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு டாக் போய்க்கிட்டு இருக்கு. ஃபீலிங்ஸ். யாருக்குப்பா ஃபீலிங்ஸ் வேணும்? அழகான ஒரு பையன் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. உடனே சீஹா வந்துட்டு கேட்குறாப்ல. சரி நான் ஒரு எக்ஸாம்பிள் மாரி கேட்கிறேன். ஒரு அழகான பையன் கிடைக்கிறான். பட் ஆனா அவன் கொலகாரனா இருக்கான். என்ன பண்ணுவ? அப்படிங்கிற மாரி வந்துட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்ன கேள்வி இது? இதெல்லாம் செல்லாதுப்பா. இந்த கேள்விலாம் செல்லாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்லப்பா நீ வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நீ லுக் மட்டும் தான் முக்கியம்னு சொன்ன. பட் ஆனா அத தவிர்த்து நெறைய விஷயங்கள் முக்கியம் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். சரி உனக்கு வரப்போற பையன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாரி நீ வந்துட்டு எதிர்பார்க்குறன்னு கேட்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்குறாங்க.
நான் வந்துட்டு உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சரியா? இப்போ உனக்கு யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தங்க வந்துட்டு தெருவுல நின்னுக்கிட்டு இருக்காங்கன்னு வையேன். அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு, யாரு ஒருத்தன் போயிட்டு அழாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வரானோ, அந்த மாரி ஒரு ஆள் தான்ப்பா எனக்கு வந்துட்டு எனக்கு புடிச்சவனா இருப்பான். என்னோட க்ரஷ்ஷா இருப்பான் அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஜீவா கிட்ட சொல்றாங்க. ஏன்னா, இது நம்ம ஹீரோனோட சின்ன வயசுல நடந்திருக்கும். அவங்க தெருவுல உட்காந்துட்டு அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. எல்லாரும் பார்த்துட்டு, பார்த்துட்டு போயிருவாங்களே தவிர, ஒருத்தவங்க கூட அவங்க கிட்ட போயிட்டு வந்துட்டு, "அழாத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கம்ஃபோர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்துட்டு அவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதுப்பா. அழுவுற ஒருத்தங்கள அழாதீங்கன்னு சொல்லிட்டு தேத்தி அவங்கள கம்ஃபோர்ட் ஜோனுக்கு கொண்டு வரணும். அப்படிதானே? அது மட்டும் இல்லாம அழகா இருக்கணும் அப்படிதானேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, "எப்படிப்பா? நான் வந்துட்டு பார்க்க அழகா இருக்கேனா? நான் ஹேண்ட்ஸமா இருக்கேனா? நான்லாம் வந்துட்டு தேறுவேனா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "ஆஹா! செல்லா செல்லா நீலாம் செல்ல மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துலருந்து போயிடுறாங்க. இது என்னடா அசிங்கம்! நம்மலாம் வாலண்டியரா கேட்டு அசிங்கப்பட்டோமே அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அம்மாவ தான் காட்டுறாங்க. அவங்க வெளிய நின்னு இருக்கிற கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டே சொல்றாங்க, "இன்னைக்கு என் பொண்ணுக்கு நல்லா லாபம் கிடைக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த டைம் கரெக்ட்டா ஒரு பாட்டியும், பேரனும் வந்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. "இதான் அந்த ஷாமன் வந்துட்டு இருக்கிற இடமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆமாம்மா, இதான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அந்த பேரன பார்க்குறாங்க. பார்த்தோனே அவங்களுக்கு வந்துட்டு லைட்டா ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுற மாரி இருக்கு. பிகாஸ் இவங்களும் ஒரு ஷாமன் தானே. அவங்களுக்கும் வந்துட்டு விஷயமெல்லாம் தெரியும்ல. அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுற மாரி இருக்கு. அவங்க சொல்லலான்னு போறப்போ அந்த பாட்டி வந்துட்டு, "ஆமாம்மா, என் பேரன் ரொம்ப அழகானவ தான்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு சொல்லிட்டு, அவங்க பேரன கூட்டிட்டு போறாங்க. இப்ப எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு குறி சொல்லி முடிச்சிடுறாங்க. லாஸ்ட்டா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு உள்ள போறாங்க. அவரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போகவுமே நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு ஹீரோவோட அழகுல பார்த்து அப்படியே மயங்கிர்றாப்புல. "எவ்ளோ அழகா இருக்கான் இவன்! பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கான். இவன் தான் என்னோட க்ரஷ்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவுக்குள்ள போயிடுறாங்க. அவங்க அவங்களோட ஃபோன்லாம் ஒரு அனிமி கேரக்டர் பிக்சர் வச்சிருப்பாங்க. அதே மாரி தான் நம்ம ஹீரோவும் இருக்காப்புல. ச்சா! இவன் அப்படியே அதே மாரி தான் இருக்கான். இவன் தான்டா என் டைப். இவன் தான் எனக்கானவன் அப்படிங்கிற மாரி கனவுல மிதந்துக்கிட்டே இருக்காங்க. இவன் தலக்க மாத்தி நடந்து வந்தாலும் அழகா தான்டா இருக்கான் அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னது? தலக்க மாத்தி நடந்து வரானான்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சுட்டு உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் நம்ம ஹீரோ வந்துட்டு தலக்கா மாத்தி தான் நடந்து வராங்க. தலக்க மாத்தி நடந்து வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட நேரம் வந்து நல்ல நேரம் இல்ல அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து 21 நாள்ல இறந்து போயிருவாங்க. அதனால அப்படி வந்துட்டு நடந்து வர்ற மாரி நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தெரியும். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அத தாங்கவே முடியல. ச்சே! இப்ப தான் இவன் அழகன், இவன் எனக்கானவன்னு சொன்னா, அதுக்குள்ள இவன் செத்து போயிருவானா, என்னால தாங்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவரையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட பாட்டி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. "இதான் வந்துட்டு என்னோட பேரன். இவன் அடிக்கடி வந்துட்டு செத்து பொழச்சு வந்திருக்காமா. எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. இவன சேஃபா வச்சுக்கிறதுக்காக ஏதாவது வந்துட்டு தாயத்து மாரி ஏதாவது குடுமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஹீரோவையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது கரெக்ட்டா இன்னும் 21 நாள்ல இவன் வந்துட்டு இறந்து போயிருவான். இத எப்படி இவங்க கிட்ட சொல்றது அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் வந்துட்டு அப்படியே ரொம்ப சைலன்ட்டா பாம்போல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பாட்டி வந்துட்டு இவங்கள நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறது புரியுது. அவங்களோட பாட்டி கைய பிடிச்சிட்டு இருக்காங்க. "நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாப்பா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்ல, நான் எதுவும் சொல்லல விரும்பல." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ச்சே! ஏதாவது பண்ணணும். இவன வந்துட்டு இப்படி அநியாயமா சாக விட்டுறக்கூடாது. ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க கிரஷ் கிட்ட வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நெனச்சிருப்பாங்கல்ல. அந்த கொஸ்டின வந்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. "நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க அதுக்கு பதில் சொன்னா மட்டும் போதும்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க தெருவுல நடந்து போய்க்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, "நான் அவங்க பக்கத்துல போயிட்டு நிப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "நீங்க அழாதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு." அப்படிங்கிற மாரிலாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்குறாங்க. நான் எப்படிங்க அத சொல்ல முடியும்? எனக்கு வந்துட்டு அவங்க யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது, என்னால எப்படி இப்படி ஒரு வார்த்தைய சொல்ல முடியும்? அப்படிங்கிற மாரி அவரு கேட்குறாரு. ஆமால்ல, கரெக்ட்டு தான் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோசிக்கிறாங்க. அப்ப நீங்க என்னதான் பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அவங்க அழுது முடிக்கிறதட்டி அவங்க பக்கத்துலயே நின்னுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஃபிக்ஸே பண்ணிடுறாங்க. இவன் தான் நமக்கு ஏத்த ஆளு. என்னன்னா சரி, இவன வந்து நம்ம தான் காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு மைண்ட்ல செட்டே ஆகிர்றாங்க. அந்த பாட்டியோட கைய புடிச்சு சொல்றாங்க, "நீங்க கவலைப்படாதீங்க. நான் இன்னும் 3 வாரத்துல வந்துட்டு இவன சரி பண்ணி உங்களுக்கு தாரேன்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு வாக்குலாம் குடுத்து அவங்கள அனுப்பி வச்சுர்றாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்தா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு வராங்க. யாரு? யார காப்பாத்த போறாங்க? அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கும் இத பத்தி தெரியும்ல. "அவன் இன்னும் 21 நாள்ல செத்துருவான்டி. ஏன்டி இப்படி லூசு மாரி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டிக்கிட்ட வந்துட்டு, "உப்பு போய் தூவிட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப வந்து ரொம்பவே வந்துட்டு பேட் லக் இருக்கிறவங்க வந்துட்டு போனா உப்பெல்லாம் தூவுறது வந்துட்டு அங்க வழக்கம் போல. அதனால உப்பெல்லாம் தூவிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. பாட்டியும் போயிட்டு உப்பெல்லாம் தூவுறாங்க. அத பார்த்து ஹீரோவுக்கு வந்துட்டு செம்மையா கோவம் வருது. அதுவும் அவங்க பாட்டி முன்னாடி இப்படி பண்றது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிறதுனால, திருப்பி கேட்கலான்னு போறாங்க. உடனே பாட்டி புடிச்சு வச்சுக்கிட்டு, "வேண்டாம்ப்பா விட்டுரு. பிரச்சனை எதுவும்
மாட்டான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினோட அம்மா ஹீரோயின தனியா கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு பேசுறாங்க. "உனக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி வந்த அந்த பார்பி கடைக்காரன் எப்படி செத்து போனான், அதுவும் கண்ணு முன்னாடியே செத்து போனான்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு குறி கேட்கறதுக்காண்டி ஒரு சொட்ட மண்டையன் வந்துட்டு நடந்து வருவான். அவனும் அப்படியே தலைகீழ தான் நடந்து வருவான். நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இது தலைகீழ நடந்து வரானேன்னு சொல்லிட்டு, அவங்க எப்படியாவது அவர காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாரிலாம் வந்துட்டு யோசிச்சுட்டு நெறைய வந்துட்டு ஏதோ பேப்பர்ல எழுதலாம் குடுப்பாங்க. இது எப்போதும் உங்க கூடயே வச்சுக்கோங்க. நான் உங்கள காப்பாத்திருவேன் அப்படிங்கிற மாரி. அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு ஒரு டைம் டேபிள் மாரி போட்டிருப்பாங்க. 21 நாளுக்கும். ஒரு நாள் கடந்து வர அத கட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அவங்க வந்துட்டு அந்த நாள் எங்கலாம் போறாங்களோ அங்கலாம் கூடயே போயிட்டு, அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் உப்பு தூவி விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. மந்திரம் பண்ணி அதெல்லாம் வந்து விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு 9 நாள் விரட்டியிருப்பாங்க. 10வது நாள் தான் அவங்க மந்திரம் பண்ணி குடுத்த அந்த பேப்பர் கீழ கிடக்கும். அத எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது இவன்கிட்ட குடுத்தது ரோட்ல கிடக்கேன்னு சொல்லிட்டு, அப்ப பார்த்து கரெக்ட்டா ஒரு வண்டி வந்து நம்ம ஹீரோயின ஏத்துற மாரியே வந்து அப்படியே இந்த சொட்ட மண்டையன ஏத்தி போட்டு தள்ளியிருக்கும். இவங்க கண் எதிர்க்கவே அவரு வந்துட்டு செத்து போயிருப்பாரு. ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம ஹீரோயினே தப்பிச்சிருப்பாங்க. அன்னைக்கு கொஞ்சம் தான் இல்லன்னா நீனும் அவங்களும் சேர்ந்து இறந்து போயிருப்ப. இப்போ நீ இவள காப்பாத்தணும்னு நினைக்கிறது வந்துட்டு தப்பு கிடையாது. பட் ஆனா நம்மளால காப்பாத்த முடியாது. அது ரொம்பவே கஷ்டமானது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஏம்மா அப்படி சொல்றீங்க? நானும் நீங்களும் சேர்ந்து வந்துட்டு அவன காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவங்க பிடிவாதமா இருக்காங்க. அதெல்லாம் முடியாதும்மா ரொம்ப கஷ்டம். அவனுக்கு 1000த்திற்கு மேற்பட்ட ஆவிகள்லாம் வரும். அது கூடலாம் சண்டை போட முடியாது. ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாம இவன ஏன் நீ இப்படி காப்பாத்தணும்னு துடிக்கிற அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு வந்து இவன பார்த்த உடனே புடிச்சிருச்சு. எனக்கு இவன ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க அம்மா ஹீரோயின என்ன சொல்றது? ஏது சொல்றதுன்னு தெரியாம அப்படியே வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வழக்கம் போல அவங்க டெஸ்க்ல வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் சீஹா வந்துட்டு கேட்குறாங்க, "என்னப்பா காலையிலேயே வந்துட்டு ஒரு மாரி டல்லா இருக்க. என்னாச்சு? மார்க்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கியோ? ரொம்ப பெரிய கோழி முட்டை வாங்கியிருக்கியோ? அதனால அப்படி சோகமா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்டுக்கிற மாரியே இல்ல. அவங்க பாட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவையே பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்புட்றா காப்பாத்துறது? என்னடா பண்றது? அப்படிங்கிற மாரி அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீஹோ விடாம துருவி துருவி கேட்குறாங்க, "என்னப்பா என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி. கரெக்ட்டா அந்த டைம் பார்த்து யாரோ ஒருத்தங்க அவங்க கிளாஸ்க்கு வந்துட்டு புதுசா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. அப்படியே க்ளோஸ் அப்ல காட்டுனா அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். அவங்கள பார்த்து அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே அப்படியே வந்துட்டு வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "எப்பா என்ன அழகா இருக்கான். எந்த ஒரு காரணம் தெரியலையே!" அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாருமே இப்படி வந்துட்டு அவன பார்த்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆயிடுது. "என்னடா இவன் நம்ம கிளாஸ்க்கே வந்துட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க கிளாஸ் டீச்சர் வேற கேட்குறாங்க, "என்னம்மா இந்த பையன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? அதனால தான் இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஹீரோயின் வந்துட்டு, "இல்ல, இல்ல சார் அதெல்லாம் தெரியாது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அவங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயின கலாய்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றது, ஏது சொல்றதுன்னே தெரியல. அப்படியே சைலன்ட்டா இருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் செகண்ட் பார்ட்டோட உங்கள மீட் பண்றேன்.